உங்களோட MK அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியா எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியா எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆடியோ அண்ட் வீடியோவை ஒரு வெப்சைட்டில் கொண்டு வரக்கு பேர் தான் மீடியா எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெப்சைட்டில் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஒரு வீடியோ கொண்டு வரது, எப்படி ஒரு ஆடியோ கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணி index.html அப்படிங்கிற ஒரு HTML ஃபைலை ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், Shift 1 கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வரும். இதில் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். அண்ட் பாடிக்குள்ளே தான் நமக்கு வெப்சைட்டில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுமோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் எனக்கு வந்து வீடியோ கொண்டு வரதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா வீடியோ அப்படிங்கிறது தான் சின்டெக்ஸ். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா SRCங்கிறது என்னென்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லலாம் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா அந்த வீடியோக்கான பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் இந்த இடத்துல அந்த ஃபைலோட நேம் example.mp4 அப்படிங்கிற அந்த நேம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போய் இதை ரன் பண்ணுறதுக்கு கோ லைவ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்குது, ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை. ஏன்னா பொதுவாக இது நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீடியோவாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேகுக்கு இன்சைடில் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் நார்மலாக இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபார்மெட்டில் வரும். ஏன்னா கண்ட்ரோல்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான கண்ட்ரோல்ஸை ஆக்சுவலாக வந்து ப்ரொவைட் பண்ணும். கண்ட்ரோல்ஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோவை நம்ம வந்து ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதா இருக்கும், இதெல்லாம் அதை வந்து மியூட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையான கண்ட்ரோல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு வீடியோவை எப்படி ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இதே மாதிரி தான் ஒரு ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸோ அதே சின்டெக்ஸ் தான் இந்த இடத்துல வீடியோக்கு பதிலாக ஆடியோ அப்படிங்கிற சின்டெக்ஸை யூஸ் பண்ணிட்டு தென் இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா SRC அப்படிங்கிற அந்த ஒரு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் SRCங்கிறத கொடுத்துட்டு ஆடியோங்கிறது எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ சேம் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஆடியோட நேம் sub.mp3. ஸோ நான் அந்த mp3ங்கிறத கொடுத்துட்டு இதுக்கும் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா எஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்து இப்போ ஆடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளே ஆகுது, ப்ளஸ் சவுண்டை நான் மியூட் பண்ணதாக இருந்தால் மியூட் வந்து நான் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எப்படி ஒரு மீடியா எலிமெண்ட்ஸை ஒரு வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வெறும் நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் கண்டிப்பாக இதை கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஃபைன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.